கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்த வரலாற்றின் டாப் 10 கொடுங்கோல் ராஜ்யங்கள். நடுங்க வைக்கும் கொடூரங்கள். உலகம் தோன்றிய காலம் முதலே மனிதர்களின் வரலாற்றில் பல பேரரசுகள் வந்து சென்றுள்ளன. சில பேரரசுகள் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பங்காற்றிய அதே வேளையில் சில பேரரசுகள் தங்கள் மிருகத்தனமான நடவடிக்கைகளால் எண்ணற்ற மக்களை கொன்று குவித்து வரலாற்றில் அழிக்க முடியாத கெட்ட பெயரை சம்பாதித்துள்ளன. இந்த கொடுங்கோல் ராஜ்யங்கள் தங்கள் எதிரிகள் மீது மட்டுமல்ல, பிரஜைகள் மீதும் சிறிதும் இரக்கம் காட்டவில்லை. அவர்கள் கொடுங்கோல் ராஜ்யம் பொதுமக்களின் உரிமைகளை அடக்கியது. பரவலான கொடுமைகள் மற்றும் துரதிருஷ்டவசமாக மில்லியன் கணக்கான மக்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது. இந்த பதிவில் மனித வரலாற்றில் துளியும் இரக்கமில்லாத கொடுங்கோல் ராஜ்யங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். 1. கோமான்சே பேரரசு. கோமான்சே பேரரசு மனித வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அரசாக கருதப்படுகிறது. கோமான்சே பேரரசு அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய இந்திய பழங்குடியினரில் ஒன்றாகும். அவர்களது பேரரசு மத்திய அமெரிக்க சமவெளிகளின் பெரும்பகுதி முழுவதும் பரவியது மற்றும் அவர்களின் நம்ப முடியாத மிருகத்தனமான ஊடுருவல்களுக்கு பெயர் பெற்றது. குழந்தைகளை கொல்லும் அளவிற்கு மோசமான அரசாக இவர்களின் அரசு இருந்தது. அவர்களின் பயங்கரமான நடவடிக்கைகளின் காரணமாக ஸ்பெயினியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த பிரதேசத்தை ஆராயவும் இங்கு பயணிக்கவும் அரிதாகவே விரும்பினர். 1868 முதல் 1991 வரை அமெரிக்க குடியேற்றக்காரர்களால் 31 மில்லியன் எருமை மாடுகளை முறையாக வேட்டையாடப்பட்டது கோமான்சே பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. 2. செல்ட்ஸ் பேரரசு. பண்டைய காலங்களில் செல்ட்ஸ் இராச்சியத்தினர் தற்போதைய பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் இங்கிலாந்தில் ஆதிக்கம் செலுத்தினர். ரோமானியர்களால் கூட செல்ட்ஸை வெல்ல முடியவில்லை. செல்ட்ஸ் நம்ப முடியாத அளவிற்கு காட்டுமிராண்டித்தனமானவர்களாக இருந்தனர். சண்டையில் அவர்கள் மரணமடைய ஒருபோதும் பயப்படவில்லை. அதே சமயம் போரில் வெற்றி பெற்றால் தங்கள் எதிரிகளின் தலைகளையெல்லாம் வெட்டி வீட்டிற்கு கொண்டு வந்து வெற்றி கோப்பைகளாக காட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். இவர்கள் போரில் நிர்வாணமாக சண்டையிடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். 3. வைகிங் பேரரசு. ஸ்காண்டினேவிய தீபகற்பத்தின் வைக்கிங் இராஜ்யம் இங்கிலாந்து போன்ற அண்டை நாடுகளான பிராங்கிஷ் பேரரசு ஸ்பெயின் மற்றும் ரஷ்யாவை கொள்ளையடித்து பேரரசாக மாறியது. அவர்களது தந்திரங்கள் கொடூரமானவை. அவர்கள் பாதுகாப்பற்ற கிராமங்களில் நுழைந்து உள்ளூர் பாதுகாப்பு பிரிவுகள் அவர்களை தடுக்கும் முன் அனைவரையும் கொன்று அனைத்து சொத்துக்களையும் திருடினார்கள். காலப்போக்கில் அவர்கள் முன்னேற்றமடைந்தனர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளில் அதிக ஆர்வத்துடன் இருந்தனர். இதற்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. மேலும் அவர்களின் தந்திரோபாயங்களுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு அவர்களின் தாக்குதல்களை மிகவும் கடினமாக்கியது. ஸ்டாம்போர்ட் பிரிட்ஜ் போரில் ஆங்கிலேயர்கள் நார்வேயின் அரசரான ஹாரால்ட் ஹார்ட்ராடாவை தோற்கடித்த போது வைகிங் பேரரசு வீழத் தொடங்கியது. நானமவோரி நாகரிகம். நியூசிலாந்தின் உள்ளூர் பழங்குடியினரான மவோரிகள் மிருகத்தனமான போர் வீரர்கள், நரமாமிசம் உண்பவர்கள், அடிமை வியாபாரிகள் மற்றும் வேட்டையாடுபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் போர் முறை அனைவரையும் நடுங்கச் செய்தது. நவீன இராணுவத்தை கொண்டிருந்த பிரிட்டிஷ் இராச்சியத்தினர் கூட அவர்களை அணுக விரும்பவில்லை. கர்னல் ஜேம்ஸ் குக் அவர்கள் அணுகிய போது முதலில் அனைத்தும் சுமூகமாக இருந்தன. ஆனால் அவரது ஆட்களில் ஒருவரான ஜேம்ஸ் ரோவ் மவோரிகளை கோபப்படுத்திய போது அவர்கள் அவரையும் அவரது ஆட்களையும் படுகொலை செய்தனர். பழங்குடி போர்கள் வெடித்தன. சுமார் 18,000 பேர் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேயர்களுக்கும் மவோரிகளுக்கும் இடையிலான போர் பல ஆண்டுகளாக நீடித்தது மற்றும் மவோரிகள் இறுதியாக வெற்றி பெறும் வரை பயங்கரமான போரை நிகழ்த்தினர். 5. அமெரிக்கா மாநில கூட்டமைப்பு. 1966 ஆண்டு முதல் அமெரிக்காவிலிருந்து பிரிந்த 11 மாநிலங்களின் குழுவின் கூட்டமைப்பு உருவானது. இந்த மாநிலங்களின் கூட்டமைப்பு ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் அது ஒரு ஜனாதிபதி, ஒரு கொடி, அதற்கென சொந்த பணத்தை அச்சிட்டு ஒரு கலாச்சார அடையாளத்தை உருவாக்கியது. அது இன்று வரை தொடர்கிறது. இருப்பினும் மில்லியன் கணக்கான ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை அடிமைப்படுத்துதல், தாக்குதல் மற்றும் கற்பழித்தல் மற்றும் ஆண்டர்சன்வில்லில் உள்ள கைதிகளை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்திய கொடூரமான நடைமுறைக்காக அவர்கள் உலகின் மோசமான அரசில் ஒருவராக அறியப்படுகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவரது பேரரசின் காலம் 1835 முடிவுக்கு வந்தது. 6. பெல்ஜிய காலனித்துவ பேரரசு. பெல்ஜிய காலனித்துவ பேரரசு 3 ஆப்பிரிக்க காலனிகளான காங்கோவை கொண்டுள்ளது. இந்த பகுதி பெல்ஜியத்தை விட 76 மடங்கு பெரியதாக இருந்தது, மேலும் ஆப்பிரிக்காவின் 3வது மிக முக்கியமான காலனியாகவும் இருந்தது. மன்னன் 2ஆம் லியோபோல்டின் காங்கோவின் கசாப்பு கடைக்காரர் என்று அழைக்கப்பட்டார், ஏனெனில் அவர் மில்லியன் கணக்கான காங்கோ மக்களை ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தி கொன்றார். அன்றைய வேலையை முடிக்க முடியாதவர்களின் கைகள் வெட்டப்பட்டது. 7. மங்கோலிய பேரரசு. 1906 முதல் 1945 வரையிலான மங்கோலிய பேரரசு
உலக வரலாற்றில் மிக முக்கியமான நீண்ட பேரரசாகும். இது செங்கிஸ்கானால் தொடங்கப்பட்டது. அவரது இராணுவம் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகாரப் படையாக இருந்தது மற்றும் பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்ட நகரங்களை அடக்குவதற்கு கொடூரமான போர் தந்திரங்களை பயன்படுத்தியது. நகரம் அவர்களின் ஆணைக்கு இணங்கினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு வாழ அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் ஆணைக்கு இணங்காவிட்டால் அவர்களின் நகரம் அழிக்கப்பட்டது. மேலும் அந்த நகரத்தின் அனைத்து மக்களும் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் ஆட்சியில் 30 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 8. பண்டைய எகிப்திய அரசு. பண்டைய எகிப்து அரசு மனித அடிமைத்தனத்தை கடைபிடித்தது மற்றும் அதன் தொழிலாளர்களை கையாள்வதற்கான மிருகத்தனமான வழிமுறைகளை கொண்டிருந்தது. ஒரு தொழிலாளி வரிசையை விட்டு வெளியேறினால் அவரை 100 முறை அடித்து 5 முறை குத்துவார்கள். பின்னர் அவரை வேலைக்கு அனுப்புவார்கள் என்று அங்குள்ள குறிப்புகள் காட்டுகிறது. மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உடல் பலவீனம் உட்பட குடிமக்களிடையே நிலவிய நோய்கள் பொதுமக்களை பாடாய்படுத்தியது. 9. ஒட்டோமான் பேரரசு. ஒட்டோமான் பேரரசு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆட்சி செய்தபோது 1914 முதல் 1922 வரை அதன் வீழ்ச்சி காலத்தில் கிறிஸ்தவ கிரேக்கர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை அனுமதித்தது. இளம் துருக்கியர்கள் மற்றும் முஸ்தபா கெமல் ஆட்சியின் கீழ் 3.5 மில்லியன் கிரேக்கர்கள், ஆர்மேனியர்கள் மற்றும் அசிரியர்கள் கொல்லப்பட்டனர். இறுதியில் பேரரசு 1922 கலைக்கப்பட்டது. 10. மாசிடோனிய பேரரசு. அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாற்றில் மிகவும் பிரபலமான இராணுவத் தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். மாசிடோனியாவில் ஒரு படையை நிறுவி கிரீஸ், சிரியா, எகிப்து, பாரசீகம் ஆகியவற்றை கைப்பற்றி இந்தியாவை அடைந்தார். இருப்பினும் அவரது வெற்றிகள் பயங்கரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான நடைமுறைகளை கொண்டிருந்தது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிலுவையில் அறையப்படுவதும் நகரங்களை எரிப்பதும் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதும் அடங்கும். தன்னை கவிழ்த்து விடுவார்களோ என்ற அச்சத்திலேயே அவர் பலரை கொன்று குவித்தார். அவரது இறப்புக்குப் பின் மாசிடோனிய பேரரசு 3 வெவ்வேறு நாடுகளாக பிரிக்கப்பட்டது.